ஃப்ரெண்ட்ஸ், இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சவுத் இந்தியா ரெசிபி மாரி ஒரு ஸ்நாக்ஸாகவும் காக்கரா மாதிரியும் சாப்பிட்லாம். நார்த் இந்தியன் சைடிஷ்ஷாக இல்லை சவுத் இந்தியன் டிஷ்ஷாக ஒரு சப்பாத்தியாகவும் இது சாப்பிட்லாம். இது எல்லாமே மசாலா எல்லாமே இதுலேயே நான் ஆட் பண்ணிட்டேன். ஜீரகம், உப்பு, மிளகாத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டேன். நான் முக்கியமாக கஸ்தூரி மேத்தியும் இதில் ஆட் பண்ணிக்கிறனால நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இது அப்படி விருப்பப்பட்டால் நம்ம ஒரு குருமாக்கு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாலும் சும்மாவே ஒரு ஈவினிங் ஒரு டீ காஃபிக்கு ஒரு ஸ்நாக்ஸாகவும் இது சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ வித்தியாசமான சப்பாத்தி நம்ம பார்த்துப்போம். கோதுமையில் பீட்ரூட் சப்பாத்தி, கேரட் சப்பாத்தி. இது நான் மசாலா சப்பாத்தி செஞ்சுக்கிறேன். இதுலேயே நான் கஸ்தூரி மேத்தி, பெருங்காயம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இட்லியே போட்டு சைடிஷே தேவையில்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இல்லை ஸ்கூலில் வர பசி வரும்போது டக்குனு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், எதுவுமே சைடிஷ் இல்லைன்னு மாதிரி இது வரையுமே கொடுத்தா கூட போட்டு இதில் எல்லாமே மசாலா இருக்குது. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.